வழக்கம் போல நம்ம ஆயர்கள், அந்த இஸ்லாமிய ஜமாத் பெரியவர்கள் எல்லாம் மறுபடியும் திமுக மாவட்ட செயலாளர் போல செயல்பட தொடங்கிட்டாங்க. பாருங்கய்யா, எந்த மாதிரி ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு போறாங்கிறத பாருங்க. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வெளிப்படையாக அமைதியா இருந்தாலே மாறிடும் சமூகம். வெளிப்படையாக எங்களுக்கு திமுக தான் அப்படின்னு சொல்லும்போது, இந்து மக்கள், எங்களுக்கு இந்து மதத்தை ஏற்றிருக்க மக்கள் எங்களுக்கு RSS பிஜேபி தான் பாதுகாப்பு அப்படின்னு அங்க போய் குவியறாங்க, ஒருங்கிணைக்கிறாங்க. இந்த ஒருங்கிணைப்பை செய்யறது யாருன்னு நினைக்கிறீங்க? இந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய பெரியவர்கள் தான். இது இல்ல, அவங்க நல்ல அரசியலை தான் தேர்வு செய்வாங்க, எது நல்லதோ அதை தான் தேர்வு செய்வாங்க. கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்க எப்பவுமே இறைவனுக்கு பயப்படுவாங்க, தினமும் ஜெபிக்கக்கூடியவங்க, தினமும் வழிபடக்கூடியவங்க, அவங்க தோழக்கூடியவங்க, அவங்க ரொம்ப கவனமா அந்த எது சரியோ அதான் செய்வாங்க, எது தர்மமோ எது நியாயமோ எது சத்தியமோ அதான் செய்வாங்க அப்படிங்கிற நிலை. அதையும் தாண்டி அவர்கள் மொழி இனமா தான் நிற்பாங்க. பாருங்க, ஒரு மதம், அதுக்காக நாங்க திமுகவா ஆதரிப்போம். திமுகவா இவங்க பாதுகாக்கிறாங்களா, இல்ல திமுக இவங்கள பாதுகாக்குதா? எப்படி எப்படி இந்த அணுகுமுறை? எப்படி எத்தனை ஆண்டுக்கு பாருங்கயா, எப்படி இருக்கு பாருங்க. எத்தனை ஆண்டுக்கு இந்த தவறு? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்க நாங்கெல்லாம் கட்டி எழுப்பி வாரோம். என் மொழி செத்துருச்சு, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை. அழிச்சது இந்த திராவிட ஆட்சியாளர், இந்த கூட்டம் தான், அது கவலை இல்லை. என் இன வரலாறு மறைக்கப்பட்டுருச்சு, இங்கே என் இன உரிமையெல்லாம் பறிகொடுக்கப்பட்டுருச்சு. பறிச்சுட்டு போனவன் காங்கிரஸ் பிஜேபி, பறிகொடுத்தது இந்த கட்சிகள் தான், கூடவே இருந்தது இந்த கட்சி தான். லட்சக்கணக்கா செத்து விழுந்தோம், கொன்னதை வைங்க, கூட நின்னதை வைங்க. எந்த உரிமை இருக்கு எனக்கு? குடிக்க நீர் இல்லை, படிக்க கல்வி இல்லை, படிச்சா வேலை இல்லை, என் மலை இல்லை. மலையை விடவா மதம்? மலை இல்லைன்னா என்ன, பூமி எப்படி இருக்கும்? ஆறு இல்லை, அழிச்சாச்சு. விளைநிலங்களை எல்லாம் பறிச்சாச்சு தொழிற்சாலைக்கு, அதை பத்தி கவலை இல்லை. நச்சு ஆலைகளை எல்லாம் கொண்டாந்து என் தாயின் மடியங்கு நட்டாச்சு, முடிஞ்சு. ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு எனக்கு? சுவாசிக்க காத்து இல்லை, கந்தக தூசி ஆயிடுச்சு. குடிக்கிற நீரெல்லாம் யுரேனியம் கலந்து விஷமாயிடுச்சு. சாப்பிட்ற சோறு எல்லாம் நஞ்சு, காய்கறி நஞ்சு. பிறக்கிற குழந்தைய புற்றுநோயோட பிறக்குது. இதுக்கு யாரு காரணம்? இதுக்கு யாரு காரணம்? அல்லாவா இல்ல கர்த்தரா? இவங்க தானே ஆட்சியாளர்கள் தானே, இவங்க தானே உணவை விஷமாக்கி, காற்றை விஷமாக்கி, நீரை விஷமாக்கி, நிலமெல்லாம் நஞ்சா போன பிறகு பிறக்கிற குழந்தை தாய்ப்பால் விஷமாயிடுச்சு, புற்றா பிறக்குது. எங்க கொண்டு நிறுத்த போறாங்க? என் பிள்ளைகளுக்கு மதத்தை வச்சுட்டு போக போறாங்களா? சாதியை வச்சுட்டு போக போறாங்க. சாதிக்கணுங்கிற எண்ணத்தை இல்லை, மலையை இல்லை, மரங்களை இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. இதை வச்சுட்டு எதை வச்சுட்டு போக போறாங்க? எதை வச்சுட்டு? 2 வயசு குழந்தை, பிஞ்சு குழந்தை வன்புணர்வு செய்யறான். இதே இவங்க குடும்பத்துல இல்லைங்கிறதுனால தானே. சொல்லுங்க. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்குது, நடிக்கிறவனை பார்க்க போயிட்டு நெரிசல செத்தா அதுக்கு 10 லட்சம் கொடுக்குது. நாட்டை பாதுகாக்கிற பணியிலிருந்து செத்து வந்த ராணுவ வீரனுக்கு உத்தரவா கொடுக்க மாட்டேங்குது. வாழ்வாதாரத்துக்காக மீன் பிடிக்க போயிட்டு வர்றது, அந்த உரிமையும் பெற்றுக் கொடுக்க முடியல. அதையும் மீறி போனா சிறைப்படுத்தப்பட்டவன் பல மாதங்கள் சிறையிலிருந்து வெளியில வரான். அவன் குடும்பத்துக்கு ஏதாவது கொடுக்குதா? இல்ல செத்து போன குடும்பத்துக்கு ஏதாவது கொடுத்துருக்கா ஊக்கத்தொகை? அவன் வீட்டுக்கு ஏதாவது அரசு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கா? பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா? ஆனா சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு நான் உனக்கு உன் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், வீட்டுக்கு ஒருத்தனுக்கு அரசு வேலை தரேங்குது. இது எப்படி ஒரு நல்ல சமூகத்தை வழி நடத்துற ஆட்சியா? இதுக்கு தான் ஆயர் பெருமக்களும் ஜமாத்து பெரியவர்களும் இதுக்கு தான் ஆதரவு நிக்கிறாங்களா? இதுக்காக தான் நிக்கிறாங்களா? எப்படி இது சொல்லுங்க? நாடங்களும் நிறைந்த போதை, ஒண்ணு திரவ போதை அரசை அங்கீகரிச்சு விற்கிது, காட்சி விற்கிது. இன்னொன்னு திட போதை, கஞ்சாவின் கொக்கைன். எல்லா வழிபாட்டு தலங்கள், பள்ளிக்கூட வாசல்கள், எல்லா இடத்துலையும், கல்லூரி எல்லா இடத்துலயும் இருக்கு, கஞ்சா குடிக்கிறான், அபீனை பயன்படுத்துறான், கொக்கைனை பயன்படுத்துறான்.
காவல்துறைக்கு தெரியாதா? அதான் தடுத்திருக்கா பத்தியெல்லாம். விக்கிறவன் எங்க விற்கிறான்னு பயன்படுத்துறவனுக்கு தெரியுது. ஆனா நம்ம காவல்துறைக்கு மட்டும் தெரியலையே எப்படி? ஏன்னா விற்கிறதே அரசு தான். 1.5 கோடி வட இந்திய வந்துட்டான். SIR மூலமா அவன் வாக்குரிமை எடுத்துருவான். ஏற்கனவே எங்க கிட்ட இல்ல அதிகாரம். எனக்கு ஒரு சொட்டு தண்ணி. பிஜேபி எதிர்ப்புல காங்கிரஸ் எப்படி புனிதப்படுத்துறிய? என் இனத்தை கொன்னதுக்காகவா? கட்சித்தீவை எடுத்து கொடுத்ததுக்காகவா? காவிரியில ஒரு சொட்டு தண்ணி தர முடியாதுன்னு கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கொக்கரிக்குது. அதுக்கு நன்றியாவா? இப்ப இந்த நிலத்துல இருக்கிற காங்கிரஸ் அதை பத்தி பேசுதா? எதுக்காக ஸ்டாலின் போய் அங்க இருக்கிற கர்நாடக மாநிலத்தில் போய் வேலை செஞ்ச அந்த கட்சியை ஜெயிக்க வச்சார்? தமிழ்நாட்டு முதலமைச்சராகவே போய் வேலை செஞ்சாரையே. ஆனா அந்த விசுவாசங்கள் காட்டினாங்களா? போன தடவை 25 இடம், இந்த வாட்டி கூட